வணக்கம் அன்பு நண்பர்களே. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வேர்ட் டாக்குமெண்ட்ல, எக்ஸல் டாக்குமெண்ட்ல எல்லாம் எப்படி நம்ம பிளேயர் சொல்லி கொண்டு வரது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மள நிறைய பேர் எந்த ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு முன்னாடியும் பிளேயர் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். அதே மாதிரி நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்ல, எக்ஸல் டாக்குமெண்ட்ல டைப் பண்ணும் பொழுதும் நம்ம பிளேயர் சொல்லி போட முடியும். நம்மள நிறைய பேர் பிளேயர் சொல்லி போடுறதுக்கு போட்டுட்டு டபுள் அண்டர்லைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி. இன்னும் ஒரு சிலர்லாம் பிள்ளையார் சொல்லி இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கம்ப்யூட்டரில் இந்த சிம்பிளை டைப் பண்ண தெரியாது. பிள்ளையார் சொல்லி இந்த மாதிரி எப்படி நம்ம டைப் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டு இந்த ரெண்டு பிள்ளையார் சொல்லியுமே நான் எடுத்து விட்டுறேன். உங்களுடைய கம்ப்யூட்டர்ல பிள்ளையார் சொல்லி டைப் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அந்த சாஃப்ட்வேருடைய பேர் வந்துட்டு அழகி பிளஸ் அப்படின்றது. இந்த அழகி பிளஸ் சாஃப்ட்வேரை portable.alahi.com அப்படின்ற வெப்சைட்ல இருந்து நீங்க இலவசமாவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும். நான் என்னுடைய கம்ப்யூட்டர்ல அழகி பிளஸ் சாஃப்ட்வேரை ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் நான் இப்போ ஓபன் பண்றேன். இந்த ஃபோல்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் இருக்கும். இந்த ஃபைல்ஸ் எதுவுமே நம்ம டெலீட் பண்ணிடக்கூடாது. இதுல அழகி பிளஸ் அப்ளிகேஷன் போட்டு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த ஃபைலை ஓபன் பண்றேன். ஒன்ஸ் அழகி பிளஸ் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஓபன் ஆனதும் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்ததும் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த இடத்துல தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்ற இடத்துல யூனிகோட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் லேஅவுட்ல ஃபோனடிக் டிரான்ஸ்லிட்டரேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மூணையுமே செலக்ட் பண்ணதும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Alt 3 அப்படின்ற ஆப்ஷன் டிஃபால்ட்டா செலக்ட் ஆயிருக்கும். நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க இந்த அழகி பிளஸ் சாஃப்ட்வேரை மினிமைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அழகி பிளஸ் சாஃப்ட்வேர் மினிமைஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல வேர்ட் டாக்குமெண்ட் ஓபன் பண்ணியிருக்கேன். அழகி பிளஸ் சாஃப்ட்வேரை நீங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு Alt 3 அப்படின்ற ஷார்ட்கட் கீ பயன்படுத்தி ஆக்டிவேட் பண்ணணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா Alt 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ Alt 3ன்ற கீ பிரஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஆக்டிவேட் பண்ண போறோம் அழகி பிளஸ் சாஃப்ட்வேரை. நான் Alt 3 அப்படின்ற கீ பிரஸ் பண்றேன். Alt 3 பிரஸ் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லோ கலர்ல TA அப்படின்ற சிம்பிள் காட்டும். ஒருவேளை உங்களுக்கு TA அப்படின்ற எல்லோ கலர் சிம்பிள் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டல அப்படின்னா சின்னதா ஆரோ மார்க் மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல TA அப்படின்ற சிம்பிள் காட்டும். ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணி டிராக் பண்ணி இந்த இடத்துல விட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அழகி பிளஸ் சாஃப்ட்வேர் எனக்கு ஆக்டிவேட் ஆயிருச்சு. இப்போ நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். கேபிட்டல் எம்ஐயும் ஸ்மால் ஏவையும் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்துடும். ஷிஃப்ட் அமுக்கி எம் டைப் பண்ணிட்டு ஷிஃப்ட் அமுக்காம ஏ டைப் பண்ணணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.